அவரு வந்து ஒரு மலை மேல போய் ஏறி உட்கார்ந்துகிட்டு, மலையையும் தொடுவானம். அதாவது கடல பார்த்தோம்னா, கடல் ஒரு இடத்துல முடிஞ்சு அப்படியே ஒரு வட்டமா ஒரு கோடு மாரி தெரியும் பார்த்தீங்களா? அத தொடுவானம்னு சொல்லுவாங்க. அத வச்சு ஒரு ஆங்கிள் கணக்கு போட்டு, அந்த ஆங்கிள் வச்சு நம்ம 10த்ல ஒழுங்கா படிக்காத இந்த படம் இருக்கு பாருங்க. 10த்ல ஒழுங்கா படிக்காத சில சைன் தீட்டா, காஸ் தீட்டாலாம் இருக்கு பார்த்தீங்களா? நெறைய பேர் இது ஒண்ணு கேட்பாங்க. இந்த சைன் தீட்டா, காஸ் தீட்டாலாம் படிச்சு என்ன பண்ண போறோம்ன்னு. சைன் தீட்டா, காஸ் தீட்டா வச்சு தான் அப்பவே இருந்தது. கிபி 8ஆம் நூற்றாண்டிலேயே சைன் தீட்டா, காஸ் தீட்டாலாம் இருந்தது. அந்த சைன் தீட்டா, காஸ் தீட்டா யூஸ் பண்ணி தான் இவர் அல்பெருனி அத பத்தி தனியாவே ஒரு வீடியோ வேணாலும் இன்னொரு நாள் போடுவோம். சும்மா உங்க புரிதலுக்காக சொல்றேன். இப்ப இந்த வட்டம் தான் வந்து இப்ப பாக்குறீங்க. அந்த வட்டம் வந்து உல பூமி உருண்டைன்னு வச்சுக்கங்க. அதுல ஒரு சின்ன முக்கோணம் மாரி மேல நிக்குதுல்ல, அது ஒரு மலைன்னு வச்சுக்கங்க. இப்ப அந்த மலையோட உச்சியில இருந்து அவர் தொடுவானத்த பார்த்து எத்தன டிகிரி ஆங்கிள் வருது அப்படின்னு கணக்கு போட்டு, அந்த ஆங்கிள வச்சுக்கிட்டு அந்த மலைய விட்டு கீழ வந்து கீழ இருந்து மறுபடியும் தொடுவானத்த பார்த்தா எத்தன டிகிரி வருதுன்னு பார்த்து, இந்த 2 டிகிரி கணக்கு உள்ள சைன் தீட்டா எல்லாம் போட்டு பார்த்து, அத வச்சு பூமியோட மொத்த சுற்றளவு இரு சுமார் ஒரு 22 சாரி 48,000 மைல் வரும் அப்படின்றத அவர் அப்பவே கணக்கு போட்டு சொல்லிட்டாரு. எப்போ கிபி 8ஆம் நூற்றாண்டுலயே. அதுக்கப்புறம் ஒரு 600 வருஷம் கழிச்சு தான் கொலம்பஸ் வந்து போய் அவங்க ராஜாட்டயே சொல்றாரு. பூமி வந்து உருண்டை தான், தட்ட இல்ல.